Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் கதையா ரிலீஸ் ஆன No One Like Me படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையை சொல்லணும்னா ஃபேண்டசி காட்சிகளை இந்த படத்துல அள்ளி தெளிச்சிருக்காங்க. இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா டாங்ஃபிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய நகரம். ஆக்சுவலா இந்த நகரத்தை மொத்தமா 3 விதமான டீம் பாதுகாக்கிறாங்க. ஒன்னு அரச காவலர்கள், இரண்டாவது வாணியல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சில மந்திர ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய குரூப், மூணாவதா இருக்கக்கூடியது கிராண்ட் மாஸ்டர்ஸ். இவங்களோட வேலையே ஊருக்குள்ள ஏதாவது பெரிய பஞ்சாயத்து அப்படின்னா இவங்க தான் டைரக்டா அதை போய் தீர்த்து வைக்கணும். இப்ப இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களும் அந்த வாணியல் குரூப்பை சேர்ந்த ஆளுங்களும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங்ல தான் இருப்பாங்க. அதுவே அரச காவலர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் கீழே. இப்ப இந்த வாணியல் குரூப்ல ஒரு ஆளா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ, இவனுக்கு எப்படியாச்சும் தன்னோட பேரும் புகழும் கிராண்ட் மாஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை. அப்பதான் இவனோட ஆசைக்கு தீனி போடுற மாதிரி டாங்ஃபிங் நகரத்துக்குள்ள இருக்க சின்ன சின்ன கிராமங்களை ஒரு சில அரக்க மனிதர்கள் வந்து அட்டாக் பண்றாங்க. ஆனா அந்த அரக்கர்களோட இருப்பிடத்தை கிராண்ட் மாஸ்டர்ஸ் குரூப்பாலேயே கண்டுபிடிக்க முடியல. இதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஹீரோ எப்பாடுபட்டாச்சும் அந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ்க்கு முன்னாடி நாம அந்த அரக்க மிருகங்களை பிடிச்சிட்டா கண்டிப்பா அந்த பேரும் புகழும் நமக்கு தான் கிடைக்கும் சொல்லிட்டு பல சேட்டைகளை நம்ம ஆளு பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இதுக்கப்புறம் என்னாச்சு, உண்மையாவே ஹீரோ அந்த அரக்கர்களோட கோட்டையை கண்டுபிடிச்சானா, தன்னோட பேரும் புகழையும் டாங்ஃபிங் நகரம் ஃபுல்லா பறக்க விட்டானா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அப்புறம் என்ன, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வழக்கம் போல வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்த வீடியோ போடும்போது டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப இன்னைக்கான விடுகதையில வெள்ளை உடை உடுத்திய மஞ்சள் மகாராணி அவள் யார்? ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான், பார்க்கலாம் எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. சரி, இப்ப அப்படியே டைரக்டா கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே ஒரு சின்ன வாய்ஸ் பிளே ஆகுது. என்னோட பேரு யாங்ஃபிங், நான் வாணியல் துறையோட சீனியரா இருக்கேன். எனக்குள்ள இப்போ வரைக்கும் 4வது லெவலுக்கான பவர் இருக்கு. என்னதான் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் கூட எனக்கு இந்த டாங்ஃபிங் நகரத்திலேயே பிடிக்காத இன்னொருத்தர் இருக்கான். அவனோட பேரு ஜூயின். எங்க இருந்தோ திடீர்னு ஒரு நாள் அவன் எங்களோட நகரத்துக்குள்ள வந்தான். எங்க ராஜ்யத்தோட எதிரிகளை ஒரே வீச்சுல அழிச்சான். அவன் கத்தி வீசுற வேகத்துக்கு ஒரு மிகப்பெரிய புயலே உண்டாகும். சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு முறை தேவர்களுக்கு டாங்ஃபிங் மேல கோவம் உண்டாச்சு. அதனால தங்களோட ராட்சச காவலனை டாங்ஃபின் நகரத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அவனை கூட இந்த ஜூயின் ஒரே வீச்சுல சாகடிச்சு டாங்ஃபினோட பெருமையை விண்ணுலகம் ஃபுல்லா பரவ வச்சான். இவ்வளவு பேரும் புகழும் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த டாங்ஃபிங் நகரத்தோட மக்கள் அந்த ஜூயினை தங்களோட சுல்தானா ஏத்துக்கிறதுக்கு தயாரானாங்க. இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வாய்ஸும் கட் ஆகுது. பிரசன்ட்ல இந்த வாணியல் குரூப்பை சேர்ந்த ஆளுங்க எப்பவுமே கிராண்ட் மாஸ்டர்ஸ்க்கு உதவியா தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள், ஏதாவது கிரைம் சீன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்க ஆதாரங்களை சேகரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய உதவிகளை பண்ணுவாங்க. இப்ப வழக்கம் போல லியான் தன்னோட ஜூனியர்ஸை கூட்டிக்கிட்டு வாங்க வாங்க டைம் ஆயிடுச்சு, கிராண்ட் மாஸ்டர்ஸ்க்கு நம்மளோட உதவி தேவைன்னு அரக்க பறக்க அந்த இடத்த விட்டு ஓடும் போது சடனா வழியில நம்ம ஹீரோவான யாங் நடந்து போறான். உடனே லியானும் வணக்கம் சொல்ல நம்மால பாருங்க அவனை துளி கூட கண்டுக்கவே இல்ல. இவன் பாட்டுக்கு கையில ஒரு கூடை எடுத்துக்கிட்டு அந்த அரச காவலர்களோட கோட்டை இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கடந்து பக்கத்துல இருக்க ஒரு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கான். மனசுல நிம்மதியும் இல்ல, முகத்துல சிரிப்பும் இல்ல. கட் பண்ணா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுங்கிறத காட்டுறாங்க. இந்த லியான் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு காட்டி, எப்பா ஜூனியர்ஸ் நல்லா பாத்துக்கோங்க, கொம்பு வச்ச இந்த அரக்கப்பயலுங்க திடீர்னு எங்க இருந்தோ வந்தானுங்க, நம்ம டாங்ஃபிங் நகரத்தோட எல்லைக்குள்ள இருக்க சின்ன சின்ன கிராமங்களை அட்டாக் பண்ணாங்க. நிறைய மக்கள் இறந்து போனாங்க, அவங்களோட உணவுப் பொருளும் திருடப்பட்டிருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா இப்போ வரைக்கும் அந்த அரக்கர்கள் எங்க இருந்து வந்தாங்கங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் இடத்தை கண்டுபிடிக்க முடியல. சோ இந்த வாணியல் குரூப்போட தலைவரான மாஸ்டர் பிங்ஜான் அரக்கர்களோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை நம்ம ஜூயின் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜூயினும் மாஸ்டரும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்ப பாருங்க, அங்க வீடியோ ஓடிட்டு இருந்த ஸ்கிரீனை எல்லாம் உடைச்சுக்கிட்டு ஒரு கை இந்த பக்கமா வருது. வேற யாரும் கிடையாது, அது நம்ம ஹீரோவான யாங். மாஸ்டர் பிங்ஜானுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, நான் ஒரு சீனியர்ப்பா, எனக்கு இந்த வேலையை கொடுக்காம போயும் கிராண்ட் மாஸ்டர்ஸ்ல ஒருத்தரான அந்த ஜூயின் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இன்னைக்கு அவரை நான் சும்மா விட போறது கிடையாதுன்னு பஞ்சாயத்து பேசலாம்னு சொல்லிட்டு மாடி படியேறி அந்த பிங்ஜானோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கான். அப்ப உள்ள வந்த லியோனோ, டேய் எங்கடா போயிட்டு இருக்க, மாஸ்டரை பத்தி உனக்கு தெரியும்ல? எல்லாம் தெரியும், மத்தவங்க மாதிரி நானும் பயந்துட்டு இருப்பேன் நினைச்சியா, பொறுத்திருந்து வேடிக்கை பாருன்னு இவன் சொடக்கு போட்டதும் போதும் ஒரே நொடியில மாடியில இருந்த லியான் மின்னல் வேகத்துல டப்புனு மறைஞ்சு கீழே தரைக்கு வந்துட்டாங்க. சோ இதுலயே நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுறாங்க நம்ம ஹீரோக்குள்ளயுமே நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா மாஸ்டரோட அறைக்குள்ள போறான். மாஸ்டர் சொல்லுங்க, எதுக்காக அந்த அரக்கர்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை என்கிட்ட கொடுக்காம அந்த ஜூயின் கிட்ட ஒப்படைச்சிங்க? டேய் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, நம்ம வாணியல் டீமை சேர்ந்தாலுங்க கிராண்ட் மாஸ்டர்ஸ்க்கு உதவியா இருக்கலாமே தவிர நம்ம ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆக கூடாது. இது போங்க, எனக்குள்ள நிறைய பவர்ஸ் இருக்கும் போது நான் எதுக்காக இந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும்? இந்த மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கத்திட்டு இருப்பானுங்க.
ஒரு கட்டத்துல அது ஒரு கைகலப்பா மாறுது. தொழில கத்துக்கிட்ட ஹீரோவுக்கே இவ்வளவு பவர்ஸ் இருக்குன்னா அந்த தொழில சொல்லி கொடுத்த அந்த மாஸ்டருக்கு எவ்வளவு பவர்ஸ் இருக்கும். அதனால ஒரே அடியில குறுக்க இருக்க கதவையெல்லாம் உடைச்சு தள்ளினபடி நம்ம ஹீரோவை அடிச்சு வெளியில வீசுறாரு. டே யாங், நல்லா கேட்டுக்கோ, நான் அந்த ஜூயினுக்கு வேணும்னே பதவியை கொடுக்கல. இது எல்லாமே பிரபஞ்சத்தோட விதி. ஒருவேளை நீயும் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா அதுக்கேத்த மாதிரி நீ அதிகமா உழைச்சாகணும். அதை விட்டுட்டு இன்னொருக்கு இந்த மாதிரி என்கிட்ட முட்டாள்தனமா பேசுற வேலை வச்சுக்காத. என்னதான் இவ்ளோ அட்வைஸ் கொடுத்தாலுமே நம்ம ஹீரோவால அதையெல்லாம் ஏத்துக்க முடியல. மாஸ்டருக்கு தெரியாம தன்னோட ஃப்ரெண்டான லியான் இருக்கால, அவனோட உதவியால இல்லீகலா தனக்கு தேவையான எக்கச்சக்கமான திங்ஸ வாங்கி வச்சுக்கிறான். அதுவும் பாருங்க, அந்த பொருள் 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட டன் கணக்குல இருக்கும் போல மூட்டையான மூட்டை கொட்டி கிடக்குது. எப்பா யாங்க, இதெல்லாம் மாஸ்டருக்கு தெரியாம நான் எடுத்து கொடுத்துருக்கேன். எசுக்கு பொசுக்கா ஏதாவது பண்ண நானும் பிரச்சனையில மாட்டிப்பண்டா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்னு இப்ப அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நேரா தன்னோட அறைக்கு வந்தவன் இரவு பகல் பாராம டெக் சம்பந்தமான நிறைய ஆயுதங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அதுல ஒரு கம்ப கையில வச்சுக்கிட்டு டேபிள்ல ஒரு சின்ன சக்கர மாதிரியான ஏதோ ஒரு பிளேட் இருக்கு. அதை பார்த்தபடி இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, பறந்து போ, இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா அந்த பிளேட் இருக்கு இல்லையா, அது துளி கூட நகரவே இல்ல. அடச்சின்னு அந்த கம்ப லைட்டா வீசும் போது அதோட அசைவுக்கு ஏத்த மாதிரி அந்த சக்கரம் இருக்கு இல்லையா, அது அலேக்கா பறந்து போய் பக்கத்துல இருக்க மரத்துல குத்துதுங்க. ஓஹோ, அப்படின்னா இந்த ஆயுதம் இப்படிதான் வேலை செய்து போலன்னு. இதே மாதிரியே கிட்டத்தட்ட 100கணக்கான ஈட்டிகளையும் சக்கரங்களையும் தனித்தனி செட்டா உருவாக்குறான். வேலை நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பிளேட் மேல இவன் உருவாக்குன அந்த மந்திர கம்ப வைக்கும் போது அதோட மேல் பகுதியில ஏதோ ரேடார் மாதிரி சிகப்பு லைட் ஒண்ணு பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா கிராண்ட் மாஸ்டர்ஸ்க்கு உதவியா இருக்கக்கூடிய சின்ன சின்ன அலக்கைகளுக்கு கால் பண்ணவன், எப்பா மிசோன், நான் சொல்றத தெளிவா கேளு. நீங்க அந்த அரக்கர்களோட இருப்பிடத்தை தேடி நகரத்தோட எல்லை பகுதியில நீங்க மாறி மாறி இனிமே ஷிஃப்ட் பார்த்து வேலை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நான் ஒரு மந்திர ஆயுதத்தை உருவாக்கி இருக்கேன். இதை கரெக்டா நகரத்தோட 4 திசைகள்லயும் வச்சுட்டா மட்டும் போதும். எதிரிகளோட அசைவு எந்த பக்கத்துல இருந்தாலும் சரி, இந்த டிவைஸ் அதுக்கேத்த மாதிரி நான் உருவாக்குன மேப்ல லைட்டை பிளிங்க் பண்ணும். அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியா அந்த பிளிங்கான இடத்துக்கு போயிட்டு அரக்கர்களை நம்மளால அழிக்க முடியும். ஆனா பாருங்க, அந்த போன் பேசின ஆளு இவனை மதிக்க கூட இல்ல. ஏன்பா காமெடி பண்ணிட்டு இருக்க? அரக்கர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு மிஷனும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பையன் காலை கட் பண்ணிட்டான். ஆனா ஹீரோவுக்கு மனசே ஆகல. அதனால இந்த ஜூயின் கூட இருக்க ஒவ்வொரு கூட்டாளிகளுக்கும் மாத்தி மாத்தி கால் பண்ணுவான். ஏன் நம்ம லியானுக்கு கால் பண்ணா கூட அவனும் பெருசா மதிக்காம காலை கட் பண்ணிடுவான். நேரம் போக போக நம்மால அசந்து அதே இடத்துல தூங்கிடுவாரு. கட் பண்ணா காலையில விடியுத. தனக்கு யாரும் உதவி பண்ணலங்கிற காரணத்தால நாமளே அந்த அரக்கர்களோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கலான்னு இவன் உருவாக்குன டிவைஸ் எடுத்துக்கிட்டு ஒரு மலைக்கு மேல ஏறி வந்தவன் முதல்ல தான் உருவாக்குன சக்கரத்தை கையில எடுத்த அதை அலேக்கா ஆப்போசிட் சைட்ல இருக்க சுவர்கள்ல வீசும் போது பாறையோட சேர்த்து அந்த பிளேட் நல்லா லாக் ஆயிடும். இரண்டாவதா இவன் ஈட்டி இப்ப அதையும் கரெக்டா வீசும் போது சக்கரத்தோட மைய பகுதியில அது நல்லா லாக் ஆயிடுச்சு. இதே மாதிரியே பாலைவனம், காடு, பனிப்பிரதேசம், ஏன் பக்கத்துல இருக்க ஆத்து பகுதியில கூட அந்த ரேடார் டிவைஸ செட் பண்ணி வைக்கிறான். நேரம் போக நைட் ஆகுது. தாங்கிட்ட இருக்க கடைசி டிவைஸ வைக்கலான்னு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்குள்ள வரும்போது அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா இதையெல்லாம் பண்ணது அரக்கர்களா தான் இருக்கும்னு ஒரு பயத்தோடயே ஒவ்வொரு இடமா சுத்தும் போது சடனா பக்கத்துல இருக்க ஒரு பெரிய வீட்டுக்குள்ள ஒரு கருப்பு உருவம் போற விஷயத்த நம்மால கவனிக்கிறான். பின்னாடியே இவனும் உள்ள வராங்க. அடுத்த நிமிஷமே அந்த அறையோட கதவு லாக் ஆகுது. என்னன்னு புரியாம இவனும் பின்னாடி திரும்பி பார்க்க அப்ப உள்ள வந்த அரக்கர்கள் ஒருத்தன் எதிர்பாராத நேரத்துல மறைஞ்சு ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் ஹீரோக்குள்ளயுமே நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குல்ல, சோ இப்ப அதை பயன்படுத்தி இவனும் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனோட ஒவ்வொரு அடியுமே ஏதோ தீபாவளி பட்டாசு மாதிரி அந்த இடமே பிரகாசமா ஜொலிக்குதுங்க. ஆரம்பத்துல சர மாதிரியான அடிகளை வாங்கினாலும் கூட பதிலுக்கு அந்த அரக்க பையனும் அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்மளால ஒரு லிமிட்டுக்கு மேல அடிய தாங்கவே முடியல. கிட்டத்தட்ட சாக போறானு யோசிக்கும் போது சடனா இவன் முதுகுல இருந்த அந்த ஈட்டி இருக்கு இல்லையா, அதை டப்புன்னு கையில எடுத்துட்டான். தரையில லைட்டா ஒரு குத்து குத்துனதுமே இந்த ஈட்டியோட கனெக்ட் ஆகக்கூடிய சக்கரம் இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா பறந்து பக்கத்துல இருக்க எதிரிகிட்ட போகுது. முதல்ல அவன் நகரவே முடியாத மாதிரி தரையோட சேர்த்து ஒரு மந்திர சக்கரத்தை உருவாக்கி தங்க கயிறுகளால அவன் உடம்ப லாக் பண்ணுது. அதுக்கப்புறமா ஹீரோவும் தான் பவர்ஸ வச்சு அந்த அரக்கனோட மேல் பகுதியிலையும் ஒரு சக்கரத்தை உருவாக்குறான். கடைசியில இவனோட மேஜிக்கல் கத்திய வச்சு அரக்கனை டைரக்டா அட்டாக் பண்ணும்போது அந்த பைபிள்ல ஏதோ தண்ணி மாதிரி அழிஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறமா கடைசி ரேடார் டிவைஸையும் இந்த கிராமத்துல வச்சுட்டு திரும்ப நம்மால வானியல் பள்ளிக்கு வந்துட்டான். தான் ஃப்ரெண்டான லியோன் கிட்டையும் அங்க இருக்க ஜூனியர்ஸ் கிட்டையும் தான் உருவாக்குற டிவைஸையும் மேப்பையும் பத்தி உண்மை ஒன்னா சொல்லிட்டு இருப்பான். லியான், நீ நினைக்கிற மாதிரி இது சும்மா ரேடார் மட்டுமே கிடையாது. ஈட்டியவும் சக்கரத்தையும் ஒரு ஆயுதமா கூட பயன்படுத்த முடியும். எப்பா, நீ சொல்ற எல்லாம் ஓகே தான்ப்பா. தலைவர் பிங்ஸோனுக்கு இத பத்தி தெரியுமா? தெரியாது, ஆனா கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அதனாலதான் எனக்கு இன்னைக்கு உன்னோட உதவி தேவை. நீ என்ன பண்ணு, அந்த ஜூயினோட அல்லக்கைங்க இருக்காங்கல்ல அவங்களையும் அப்புறம் நம்ம மாஸ்டரையும் கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வந்துரு. அன்னைக்கு நைட்டு பிளான் போட்ட மாதிரியே ஹீரோ
ஹீரோ இப்ப ஹோட்டலுக்கு வந்துட்டான். கண்டிப்பா லியான் எல்லாரையுமே கூட்டிட்டு வருவாங்கிற நம்பிக்கையில எப்படியெல்லாம் மாஸ்டர் கிட்ட பேசணுங்கிற மாதிரி பையன் பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்பதான் எதிர்ச்சியா அங்க இருக்க ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது ஆப்போசிட்ல இன்னொரு சாப்பிடக்கூடிய இடம் இருக்கு. பார்த்தா அங்க இந்த லியான் நிக்கிறாங்க. அவன் மட்டும் கிடையாது, அந்த ஜூயின் இருக்கானே அவனும் இங்கதான் இருக்கான். ஆக்சுவலா இந்த ஜூயின் இருக்கா இல்லையா, இவனோட முகத்தை பெருசா இந்த படத்துல எங்கேயுமே காட்ட மாட்டாங்க. நடக்கிற விஷயங்களை பார்த்து ஹீரோவுக்கு செம கோவம். அடச்ச, இந்த லியான் கூட நம்மள ஏமாத்திட்டானே. நான் நைட்டு டின்னருக்கு கூப்பிட்டேன், இங்க வராம அந்த பைத்தியக்காரன் ஜூயின் கும்பலோட ஆட்டம் போடுறானா. இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு நாள் வரும்ல, அப்போ உன்னை வச்சுக்கிறேன்னு ஒரு கோவத்துல அங்க இருக்கிற ஃபுல் சரக்கையும் பையன் தண்ணியால குடிக்கிறாங்க. விடிய விடிய செம போத. கட் பண்ணா காலையில விடியுது. பெட்ரூமை விட்டு கண்ண முழிக்கிற ஹீரோவுக்கு ஏதோ ஒரு சின்ன பிளிங்கிங் சவுண்ட் மட்டும் திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிக்குது. ஒரு சந்தேகத்துல இவன் உருவாக்குன அந்த மேப் இருக்குல்ல, அதை பார்க்கும் போது ஏற்கனவே காட்டுக்குள்ள செட் பண்ணி வச்ச ரேடார்ல ஒண்ணு இப்ப அது பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. ஆஹா, அப்படின்னா அங்க அரக்கர்களோட நடமாட்டம் இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு புதுசா ஒரு காஸ்டியூம், இவன் உருவாக்குன கத்தி, அப்புறம் ஒரு பளிங்கி வாள், இது எல்லாத்தையும் தூக்கிட்டு தலைவன் கெத்தா வெளியில வரான். அங்க இருக்க ஜூனியர்ஸ்க்கு எதுக்கு நம்மால இப்படி எல்லாம் காஸ்டியூம் பண்ணிருக்கான்னு ஒன்னும் புரியல. இன்னையில இருந்து என் பேரு புகழ் உச்சத்துக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு தனக்குள்ள இருக்க பவர்ஸ பயன்படுத்தி மின்ன உலகத்துல பையன் வானத்துல பறக்குறாங்க. ஆக்சுவலா முன்ன விட ஹீரோவுக்கு இவன் உருவாக்குன சக்கரம் இருக்கு இல்லையா, அது மூலமா பவர்ஸ் அதிகமான மாதிரி தெரியுது. வானத்துல பறந்து வந்தவன் இப்ப டைரக்டா காட்டுக்குள்ள வந்துட்டான். உடனே செட் பண்ணி வச்ச ரேடார் கிட்ட வரும்போது அது இன்னுமே பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. ஆஹா, அப்படின்னா அந்த அரக்கன் இங்கதான் இருக்கான் போலன்னு தாக்கலாமேன்னு பளிங்கி வாழை கையில எடுக்கும் போது சடனா குத்தி வச்சிருந்த ஈட்டி இருக்கு இல்லையா, அது அப்படியே தொப்புன்னு கீழே விழுது. என்னடான்னு பார்த்தா அங்க ஏற்கனவே ஒரு சில அரக்கர்கள் இறந்து போய் கிடக்குறானுங்க. இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் கிடையாது, அந்த ஜூயினும் அவனோட கூட்டாளிகளும் தான். கர்மம் அது கூட பரவாயில்லைங்க, நம்ம ஹீரோ உருவாக்குன டிவைஸ் இருக்குல்ல, அதாங்க இந்த ரேடார் டிவைஸ். இத அந்த லியோன் தான் உருவாக்குனான்னு ஜூயினோட கும்பல் கிட்ட போய் சொல்லி ஹீரோவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய இந்த பைபிள்ல தட்டி பறிச்சுட்டான். வந்த ஜூயினும் மத்தாளுங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது லியான் மட்டும் வசமா மாட்டிப்பான். ஹீரோ பார்த்ததும் போதும் லைட்டா பம்புறான். அண்ணா, என்ன எதுவும் தப்பா நினைக்காதீங்க, இது நம்ம நாட்டோட நல்லதுக்காக. ஏண்டா டேய், நான் உருவாக்குனத நீ உருவாக்குனதுன்னு போய் சொல்லிட்டு இப்ப நாட்டோட நல்லதுக்குன்னு கதை விடுறியான்னு எட்டி நெஞ்சு மேலேயே ஒரு மிதி. இவ்வளவு நாளா அமைதியா இருந்த ஹீரோவால தனக்குள்ள இருக்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம, டே ஜூயின் நில்லு, இன்னைக்கு நீயா நானான்னு பாக்கலான்னு இவ ஜூயின சண்டைக்கு கூப்பிடுறாங்க. முதல்ல மாய சக்கரத்தின் மூலமா தனக்குள்ள இருக்க பவர்ஸை அதிகப்படுத்திட்டு மின்னல் வேகத்துல நம்மால ஓட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் கிடையாது, இன்னொரு சக்கரத்தை அலேக்கா காத்துல பறக்க விட்டு அதுக்கு மேல காலை வச்சு ஜம்ப் அடிச்சவன் பளிங்கு வேலை ஜூயின் பக்கமா வீசும் போது அவன் என்ன வெட்டிட்டு போன்னு சும்மாவா இருப்பான். ஜூயின் கிட்ட உலகத்திலேயே சக்தி வாய்ந்த தங்க வாள் இருக்கு. சோ பதிலுக்கு அவனுமே நேருக்கு நேரா தாக்கும் போது ஆளுக்கு ஒரு பக்கத்துல தனித்தனியா போஸ் கொடுத்து உட்கார்ந்துருவானுங்க. அப்ப இந்த ஜூயினை பாருங்க, தன்னோட கூட்டாளிகளை கூட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. சரி, அப்படி இந்த இடத்துல என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா அந்த ஜூயின் தன்னோட வாழை வீசின வேகத்துக்கு ஹீரோவோட பளிங்கி வாள் இருக்கு இல்லையா, அதுவே சின்ன பணமா உடஞ்சிருச்சுங்க. இப்ப நடந்த சண்டையில நம்மால தோத்து போயிட்டாங்கிறது ரெண்டாம் பட்சம். அதுவே வாணிகள் பிரிவை சேர்ந்த ஹீரோ இப்ப அந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ்ல ஒருத்தரான ஜூயினை அட்டாக் பண்ணதால தலைவரான பெங்சானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சம கோபம். ஹீரோ பண்ண குற்றத்துக்காக 6 மாதங்களுக்கு அவனை நிலவரையில, அதாவது பூமி கடியில இருக்க சிறைச்சாலைக்குள்ள 6 மாதங்கள் சிறை வச்சாங்க. அது மட்டும் கிடையாது, வெளியில வந்தவன் தான் பவர்ஸை வச்சு மத்த யாருக்கும் ஆபத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கையில ஒரு மந்திர காப்பையும் மாட்டி விட்டாங்க. இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே நம்ம கதையோட ஹீரோயின் கிட்ட ஹீரோ ஒரு கதையா சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவளுமே வாணியல் பிரிவை சேர்ந்த ஒரு ஆள் தான். ஹீரோவோட பதவி பறிக்கப்பட்டதால இவன் பண்ண தப்புகளுக்கு தண்டனை கொடுக்கிற விதமா இங்க இருக்க ஹீரோயினுக்கு சேவைகளை செய்யறதுக்காக நம்ம ஹீரோ வேலைக்காரனா இங்க வந்திருக்கான். ஆக்சுவலா இதுக்கப்புறம் வரக்கூடிய சீன்ல தான் நம்ம ஹீரோ கையில கூடையோட பக்கத்துல இருக்க மார்க்கெட்டுக்கு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. என்னதான் பவர்ஸை பயன்படுத்த கூடாதுன்னு கையில ஒரு காப்பை மாட்டி விட்டாலும் கூட இப்ப சேட்டை மட்டும் அடங்கவே இல்ல. இப்ப கூட பாருங்களேன், ஒரு மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போயிருக்கான். அந்த கடைக்காரங்கிட்ட இவன் ஏற்கனவே நிறைய கடனை சொல்லி மீனை வாங்கியிருப்பான் போல. யோ, அதுக்கான படத்தை எல்லாம் எடுத்து வையா, அப்பதான் இன்னைக்கு உனக்கு மீன் கொடுப்பேன்னு மிரட்டுவான். எது என்கிட்டயே படம் கேக்குறியான்னு ஒரு கோபத்துல தனக்குள்ள இருக்க மேஜிக்கல் பவர்ஸை பயன்படுத்தும் போது இவன் எத்தனை முறை சொடக்கு போட்டாலும் சரி அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப அந்த காப்பு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வர வழி இல்லாம பணத்தை கொடுத்து நம்மளால மீனை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வரான். ஜம்முன்னு சமைச்சு ஹீரோயின் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது சடனா இவனுக்கு ஒரு கால் வருது. அப்ப பாருங்க, அதுல ஜூயினோட முகம் தெரியுது. இத ஹீரோயினும் பாத்துட்டாங்க. ஆமா, அவர் எதுக்கு உனக்கு கால் பண்றாரு? அது ஒண்ணும் இல்ல, சமீப காலமா அந்த அரக்கர்களை ஜூயின் தான் வேட்டையாட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அவருக்கு என்னோட உதவி தேவைப்பட்டிருக்கும் போல, அதனாலதான் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கவலைப்படாதீங்க, நான் அந்த காலை எடுக்கவே மாட்டேன். இப்படி எல்லாம் பல உருட்டுகளை போட்டுட்டு தனியா வந்த ஹீரோவும் டக்குன்னு அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் மந்திரக்கல்ல பயன்படுத்தி எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு. நான் வாணியல் துறையோட சீனியர்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அட, இங்கதான் விஷயமே புரியுது அப்படின்னா அம்மா கால் பண்ணும்போது இந்த ஜூயின் போட்டோ வர மாதிரி இந்த பைத்தியக்காரன் செட் பண்ணிருப்பான் போல. ஏன்னா அப்பதானே மத்தவங்க பார்க்கும்போது ஜூயினே நம்ம ஹீரோவுக்கு வந்து கால் பண்ணி ஹெல்ப் கேட்கிறான் போலன்னு இவனை பத்தி பெருமையா நினைப்பாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவி வச்சுட்டு நம்ம
ஹீரோடுக்கு தேவையான பழங்களை கூட கட் பண்ணி அங்க இருக்க டேபிள்ல வச்சுட்டு இவன் தன்னோட அறைக்கு வந்துருவான். கதவை லாக் பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்த டம்மு டம்முன்னு ஏதோ ஒரு சத்தம் மட்டும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த ஹீரோனால கூட கேட்க முடியுது. அப்படியே லைட்டா லெஃப்ட்ல திரும்பி பார்த்தா அங்க ஒரு சின்ன செடி இருக்கு. நம்ம ஹீரோ உள்ள ஏதோ ஒரு விஷயத்த தட்டிட்டு இருப்பான் போல. அந்த அதிர்வால அந்த செடி கூட பயங்கரமா ஆடுதுங்க. இங்க கட் பண்ணா காலையில விடுயுது. நம்மளால வழக்கம் போல மார்க்கெட்டுக்கு வரும்போது அங்க இவனோட ரேடார் கொடி இருக்கு இல்லையா, அது இருக்க விஷயத்த பாத்துட்டான். உடனே படக்கன அதை போய் கையில எடுக்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பிச்சைக்காரன் உள்ள பூந்து, தம்பி எங்க போற, இது எனக்கு சொந்தமானது. எது உனக்கு சொந்தமா, நல்லா பாரு கொடியில என் பேர் தான் எழுதிருக்கு. அப்பதான் ஹீரோவுக்கு ஷாக்கு. அந்த கொடியில இருந்த பேரை அழிச்சிட்டு இந்த பிச்சைக்காரன் தன்னோட பேரை எழுதி வச்சிருக்காங்க. அட ஃப்ராடு பயல, சரி விடு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், இந்த கம்பை எனக்கு கொடுத்துரு, தாராளமா கொண்டு போ. அப்புறம் உன் முகத்தை பார்க்கும்போது நீ ஏதோ ஒரு மேப்பை தேடுற மாதிரியும் எனக்கு தெரியுதுப்பா. யோ பிச்சைக்காரா, எப்படி அவனுக்கு இதெல்லாம் தெரியுது? எல்லாம் ஒரு ஞானம் தான். சரி அப்படின்னா நான் மேப்புக்கும் பணம் கொடுக்குறேன், அது எங்க இருக்குன்னு சொல்லு. தம்பி நீ அதுக்கு மேலதான்ப்பா நின்னுட்டு இருக்க. அதுக்கப்புறமா மேப்பையும் ஈட்டியும் வாங்கிட்டு நம்மளால நேரா வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா ஆரம்பத்துல பார்த்த மாதிரி இப்ப அந்த மேப் நல்லபடியா இல்ல. அதனால மறுபடியும் அதை சுத்தப்படுத்தி ப்ராப்பரா முதல்ல இருந்து எல்லாத்தையுமே வரைய ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஹீரோயின் சாப்பிட உட்காரும் போது கூட இந்த பையன் அந்த மேப்பை தொடக்கிறதுல தான் கவனமா இருக்கான். டேய் என்ன, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு சேவை செய்ய வந்திருக்க, முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு என்ன வேணா பண்ணிக்கோ. உடனே மன்னிப்பு கேட்டுட்டு அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு நான் போய் தூங்குறேன்னு சொல்லுவான். மறுபடியும் அறைக்குள்ள போனதுமே டம்மு டம்முன்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்க செடியும் ஆடிட்டு இருக்கு. இங்கதான் ஹீரோயினோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஆரம்பத்துல இந்த வானியல் துறையில நம்ம ஹீரோயினும் ஹீரோ போல ஒரு பெரிய பதவிக்கு போகணுங்கிற ஆசையில அந்த டைம்ல கிராண்ட் மாஸ்டரா இருந்த ஆள்கிட்ட இவ ஏதோ ஒரு பஞ்சாயத்தை கூட்டிருப்பா போல. அதனால இப்ப ஹீரோவோட கையில காப்பு மாட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரியே ஒண்ணு இவளோட கையிலயும் மாட்டி விட்டுருக்காங்க. சோகமா மார்க்கெட்டுக்கு போறது, அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை சமைச்சு சாப்பிடுறதுன்னு ஏனோ தானோன்னு இவளோட வாழ்க்கையும் போயிருக்கு. இவ தங்கி இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய கல் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அம்மிக்கல் கிடையாது, வெறும் பாறாங்கல்ல. சரி எதுக்குடா அந்த கல் எங்க இருக்குன்னு பார்த்தா இவ கையில மாட்டி இருக்க அந்த காப்பு இருக்கு இல்லையா, அதை தினமும் அந்த கல்லு மேல அடிச்சு உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாலோ அதத்தான் இப்ப நம்ம ஹீரோவும் அறைக்குள்ள உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். அதாவது காப்பை உடைக்க ட்ரை பண்றான். அந்த சத்தம் தான் டம்மு டம்முன்னு வெளியில கேட்டுட்டு இருக்கு. கட் பண்ணா காலையில விடுயுது. நம்ம ஹீரோ கிட்ட மேப்பை வித்த அந்த பிச்சைக்காரர் இருக்கா இல்லையா, அவனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வராங்க. என்னால முடியல, நான் தங்குறதுக்கு இன்னொரு இடம் வேணும்னு நினைக்கிறேன். உடனே பிச்சைக்காரன் உள்ள பூந்து, எது இன்னொரு இடமா, ஏன் இப்ப தங்கி இருக்க வீட்டுல என்ன பிரச்சனை, சத்தம் மட்டும்தான் பிரச்சனை. அந்த ஹீரோ கையில இருக்க காப்பை உடைக்கிறதுக்காக டம்மு டம்முன்னு கல்லு மேல அடிச்சிட்டு இருக்கான். உடனே அந்த பிச்சைக்காரன் தங்களை சுத்தி இருந்த எல்லா திங்ஸையுமே மறைய வச்சுட்டு தன்னோட உண்மையான உருவத்துக்கு மாறி பேச ஆரம்பிக்கிறான். யாருன்னு தெரியுதா, நம்ம ஹீரோவோட மாஸ்டர் தான் இது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால பிச்சைக்கார உருவத்துல இருக்காரு. அப்பதான் மாஸ்டரும், இந்த பாரு அவனுக்கு துணையானு இருக்கணுங்கிற காரணத்தால மட்டும்தான் உன் கூட அவனை தங்க வச்சேன். ஆனா நீயே எப்படி சொல்லிட்டு இருக்க, சரியா 30 வருடங்களுக்கு முன்னாடி நீ உன்னோட பேருக்காகவும் புகழுக்காகவும் ஒரு கிராண்ட் மாஸ்டரையே எதிர்த்து சண்டை போட்ட. அதுக்காக தான் கையில காப்பை மாட்டி விட்டு உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இத்தனை வருடங்களுக்கு அப்புறமா நீ பண்ண தப்புகளை மன்னிச்ச. உன்கிட்ட அந்த ஹீரோவை அனுப்பி அவனை பாத்துக்கங்கிற மாதிரி உன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்த. இத கூட பண்ண முடியலன்னா நிரந்தரமா உன்னை இந்த வானியல் துறையை விட்டு அனுப்பிடுவேன். ஆனா தலைவரே, அந்த ஹீரோ தப்பான பாதையை தேர்ந்தெடுத்தா என்ன பண்றது, எதுவும் நம்ம கையில இல்ல. நீ எப்படி விதியோட வழியை புரிஞ்சுக்கிட்டியோ அதே மாதிரி அவனும் அவனோட விதி என்னங்கறத புரிஞ்சுப்பான். அது வரைக்கும் காத்திருக்கணுமே தவிர வேற எதுவும் நம்மளால பண்ண முடியாது. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா புள்ளைய பாக்கலாம்னு சொல்லிட்டு வானியல் துறைக்கு வந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் இவனுக்கு வேலை போன விஷயம் அம்மா அப்பாவுக்கு தெரியாது. அதனால நான் இங்கதான் வேலை பாக்குறேன் அப்படி இப்படின்னு வானியல் துறைக்குள்ள கூட்டிட்டு வந்து அம்மா அப்பா கிட்ட பில்டப் விட்டுட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோயின் கிட்ட கூட சொல்லாம பையன் பாதியிலேயே தான் பிறந்த சொந்த ஊருக்கு அம்மா அப்பா கூட கிளம்பிட்டான். யாருகிட்டயும் ஒழுங்கா பேசுறது கிடையாது, டைமுக்கு சாப்பிடுறது கிடையாது. அப்ப எதிர்ச்சியா ஒரு மீசக்கார உள்ள பூந்து, யாங் வாங்க, உங்களுக்காக தான் நாங்க ரொம்ப நேரம் காத்திருந்தோன்னு ஒரு மரக்குடிலுக்கு கூட்டிட்டு வரான். என்னன்னு பார்த்தா அங்க நிறைய மாணவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே நகரத்துல இருக்க வானியல் துறை இருக்கு இல்லையா, அங்க ஜாயின் பண்ணணுங்கிறது இவங்களோட கனவு லட்சியம். சோ அதுக்கு உதவி பண்ற விதமா நம்ம ஹீரோ இவங்களுக்கு இனிமே கிளாஸ் எடுத்தாகணுமா. சரி வேலை விட்டு இல்லாம சும்மா தானே இருக்கோம், எடுத்து தொலைவோன்னு இவனும் அந்த மீசக்காரன் டீலுக்கு ஓகே சொல்லுவான். வேலையை முடிச்சிட்டு அன்னைக்கு நேரா வீட்டுக்கு வரும்போது அம்மா சமையல் பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பாடு என்னன்னு கேளுங்க, முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி தொக்கு, முள்ளங்கி கிரேவி, முள்ளங்கி பொரியலாம். தம்பி நல்லா சாப்பிடுன்னு அப்பா பரிமாறுவாரு. கூட இருக்க அம்மா சும்மா இல்லாம நம்ம பையனுக்கு பேய் பிடிச்சிருச்சோ பாருங்களேன், அவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஏய் பையன் வெளியூருக்கு போயிட்டு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கான், அவனுக்கு பேசுறது
பேசுறது விருப்பம் இல்ல போல, அதனாலதான் அமைதியா நம்ம பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காண்டி. இதுக்கெல்லாம் ஒரு பொறுமையும் திறமையும் வேணும். என்ன இருந்தாலும் புள்ள என்கிட்ட பேசணும்ல அப்படி இப்படின்னு அம்மா அப்பாக்குள்ள பெரிய பஞ்சாயத்து. ஏற்கனவே நிம்மதி இல்லாத ஹீரோவுக்கு அம்மா அப்பா பஞ்சாயத்து பண்றதை பார்த்து மன விரக்தியில நம்மால வீட்டை விட்டு வெளியில வரான். வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில மறுபடியும் பாடம் எடுக்க வந்தவன் முன்ன விட ரொம்ப ஆர்வமாவே மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேல கூடயே இருந்த ஹீரோ இப்ப அவன் தன்னை விட்டு போயிட்டாங்கிற விஷயத்தை இவளால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா தன்னையே அறியாம இவ அவனை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கா. உண்மையை சொல்லணும்னா ஹீரோவுக்குமே அந்த காதல் இருக்கு. ஆனா இப்போதைக்கு இவனுக்கு தன்னோட பதவி மேலதான் ஆர்வம் அதிகம். ஒண்ணு, எப்படியாச்சும் தன்னோட பதவியை மீட்டெடுத்தாகணும். ரெண்டாவது, தன் கையில இருக்க காப்பை எப்படியாச்சும் உடைச்சாகணும். இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில ஜோயின் அப்புறம் அவனோட கூட்டாளிகள் வழக்கம் போல காட்டுக்குள்ள ஒரு அரக்கனை தேடி வந்திருக்காங்க. ஆனா பாதி தூரத்துக்கு அப்புறமா அவன் எந்த திசையில போனாங்கிறது தெளிவா தெரியல. அப்ப இந்த கேங்ல இருக்க ஒருத்தி தான் நெற்றிக்கண் மூலமா எதிரி எந்த பக்கம் போனான்னு மரங்களுக்குள்ள ஊடுருவி பார்க்கும் போது இவளால தான் எதிரி எங்க போனாங்கிற விஷயத்தையே கண்டுபிடிக்க முடியல. அடச்சா, இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோன்னு ஜோயினும் கூட்டாளிகளும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கத்துல மாணவர்களுக்கு கிளாஸ் முடிச்ச ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வரும்போது, ஏமா எனக்கு இந்த முள்ளங்கி சம்பந்தமா எதுவுமே எனக்கு வேணாம், நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நல்ல மீனை வாங்கிட்டு வரேன்னு நேரா சந்தைக்கு வந்தவ மீனை வாங்கிட்டு இருக்கும் போதே சடனா அந்த இடத்துல பயங்கரமான காத்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. காற்று வீசுற வேகத்தை பார்த்து இது ஏதோ பேய் காத்து போலன்னு மக்களே அந்த இடத்தை விட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் எதிர்ச்சியா காட்டுக்குள்ள பார்க்கும்போது அமானுஷமான ஏதோ ஒரு கருப்பு உருவம் அங்க எங்கன்னு மின்னல் வேகத்துல நகர்ற விஷயம் தெரியுது. ஒருவேளை தான் பார்த்தது அரக்கர்களா இருக்கும்போன்னு ஒரு சந்தேகத்துல இவனும் காட்டுக்குள்ள வரான். ஒவ்வொரு இடமா தேடி தேடி அலைஞ்சு கிட்டத்தட்ட இருட்டி போயிடுச்சு. அப்பதான் எதிர்ச்சியா இவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான சுவர் இருக்கு. இவன் அதுக்குள்ள கைய விட்டதும் போதும் இன்னொரு இடத்துக்கு அந்த மாய கதவு இவனை தூக்கிட்டு போகுது. உள்ளுக்குள்ள பயத்தோடயே இவன் அந்த டார்க் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டு அரக்கர்களை தேடி அலையும் போது ஒரு சின்ன குகையை கவனிக்கிறான். ஆக்சுவலா அதுக்குள்ளதான் நல்லா சிகப்பு நிறத்துல ஒரு மிகப்பெரிய மந்திர சக்கரம் இருக்கு. சோ இதுலயே நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா கண்டிப்பா இதுதான் அந்த அரக்கர்களோட கோட்டை. அதுக்கப்புறமா சத்தமே போடாம திரும்ப வெளியில வந்தவன் மீனை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்ப இந்த ரோந்து பணியில இருக்க காவலர்களை பையன் கவனிக்கிறான். அடச்சே, டே மச்சான் பாத்தியா, நம்ம இவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அந்த அரக்க மிருகங்களை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த காட்டுக்குள்ள எங்கதான் அவங்க மறைஞ்சிருக்காங்களோ தெரியல. இந்த மாதிரி பேசுற விஷயத்த ஹீரோ கேட்டாலும் கூட இவன் அவங்க கிட்ட அந்த அரக்கர்களை பார்த்த விஷயத்தையோ அவங்களோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்ச விஷயத்தையோ பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. கட் பண்ணா காலையில விடுது. நம்ம ஹீரோனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். சந்தோஷத்துல அவ்வளவு லெட்டரை பிரிச்சு படிக்கும் போது, என்ன மன்னிச்சிட, எனக்கு உணவும் தங்கறதுக்கு இடமும் கொடுத்த உனக்கு நன்றி கூட சொல்ல முடியாம சொல்லாம கொள்ளாம தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஆரம்பத்துல நான் ஒரு சோம்பேறியா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது எனக்கும் பிடிக்கல. ஆனா இப்ப எனக்கு நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. காலையில கண்ண முடிச்சதுமே நான் கிளாஸ்க்கு போயிடுவேன். என்ன நம்பி ஒரு சில மாணவர்கள் கூட இருக்காங்க. அவங்களுக்கான கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு வருவேன். அம்மா அப்பா கூட ஜாலியா பேசிட்டு ஒன்னா சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு இந்த வானியல் துறையை பத்தியும் மாஸ்டர் பத்தியும் நிறைய கனவுகள் வரும். நான் எல்லாத்தையும் மிஸ் பண்றதை விட உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ சேஃபா இரு. இத படிச்சு முடிச்சதுமே ஹீரோனுக்கு வேற கண்ணீர் தாங்கல. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ அந்த அரக்கர்களோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சதால இவன் கடைசியா பிச்சைக்காரங்கிட்ட இருந்து வாங்கின ஈட்டி இருக்குல்ல அதையும் தாங்கிட்டு இருக்க ஒரு சக்கரத்தையும் எடுத்துக்கிட்ட நேரா காட்டுக்குள்ள இருக்க அந்த அரக்கர்களோட டார்க் வேர்ல்டுக்குள்ள வரான். வானத்துல சிகப்பு நிறத்துல மிகப்பெரிய ஒரு மந்திர சக்கரம் மிதந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல தான் இந்த அரக்கர்களோட தலைவனும் இருக்கான். இதை கவனிக்கிற ஹீரோவும் இவ்வளவு நாளா நான் சுயநலமா செயல்பட்டேன்னு மத்தவங்க நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. எனக்கான அங்கீகாரம் எனக்கு வேணுங்கிறதுக்கு நான் சண்டை போடுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் நானா மட்டுமே நேர்மையா இருக்க மட்டும்தான் ஆசைப்படுறேன்னு இவன் கொண்டு வந்த அந்த ஈட்டி இருக்கு இல்லையா அதை எடுத்து தரையில டம்முன்னு அடிக்கும் போது இவன் ஏற்கனவே அந்த டாங்ஃபிங் நகரத்தை சுத்தி நிறைய மந்திர சக்கரங்களை வெவ்வேறு திசைகள்ல வச்சுட்டு வந்திருப்பான்ல. இப்ப அது எல்லாமே காத்துல பறந்த நம்ம ஹீரோ இருக்க திசையை நோக்கி வந்துட்டு இருக்கு. போதாத குறைக்கு அரக்கர்கள் வேற நம்ம ஹீரோவை பாத்துட்டாங்க. இவனுக்குள்ள இப்போதைக்கு மேஜிக்கல் பவர்ஸ் இல்லைனாலும் கூட அளவுக்கு அதிகமான சக்திகளை கொண்ட மந்திர ஈட்டியும் இவனை பாதுகாக்கிறதுக்காக இவன் உருவாக்கின சக்கரங்களும் இருக்கு. சோ அந்த தைரியத்தோட தனியாளா இவன் அந்த அரக்கர்களுக்கு மத்தியில சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல லட்சக்கணக்கான அரக்கர்கள் அங்க இருக்காங்க. கரெக்டா நேரத்துக்குன்னு வேற அந்த இடத்துக்கு இந்த மந்திர சக்கரங்கள் வந்துருச்சு. நூத்துக்கணக்கான அரக்க மிருகங்களை ஒரே வீச்சுல சக்கரங்கள் அழிக்க ஆரம்பிக்குது. பதிலுக்கு அரக்கர்களும் சும்மா கிடையாது. தங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு சக்கரங்களையும் அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இங்க சண்டை நடக்கக்கூடிய இதே டைம்ல நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா அவளுக்கு வீட்டுல ஹீரோ வரைஞ்சு விட்டுட்டு போன மேப் இருக்கு இல்லையா அதுல ஒரு சின்ன பிளிங்கிங் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோ உருவாக்கி வச்சிருந்த அந்த சக்கரங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே மேப்போட குறிப்பிட்ட ஒரு இடத்தை நோக்கி பறந்து போகிற விஷயத்த பார்த்துட்டா. ஒருவேளை அப்படின்னா ஹீரோ அந்த அரக்கர்களோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிட்டான் போலன்னு வேக வேகமா இத பத்தி குரு கிட்ட சொல்ல வரா. மாஸ்டர் எல்லாம் கைய மீறி போயிடுச்சு. அந்த ஹீரோ அரக்கர்களோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிட்டான் போல. நீங்க உடனடியா உனக்கு உதவிக்காக ஆட்கள் அனுப்பி வைக்கணும். அந்த ஆளு பதிலே பேசாம அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. பதிலுக்கு ஹீரோயினோ ஓ அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ஹீரோ இதெல்லாம் பண்ண போறாங்கிறது தெரியுமா? டக்குன்னு எழுந்த மாஸ்டரும் தான் கைய நீட்டினதுமே நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி என்ன
என்ன பண்ணா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாமே ஒரு சின்ன மேஜிக்கல் பந்து மூலமா ஏதோ வீடியோ மாதிரி பிளே ஆயிட்டு இருக்கு. இந்த பாரு, இப்ப அவன் தனியா சண்டை போட்டுட்டு இருக்கான்னா அது அவனோட விதி. ஒரு முறை அந்த அரக்கர்களோட எல்லைக்குள்ள யாராவது போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த நொடியே அவங்க எல்லை பகுதியோட வாயில மாத்திடுவாங்க. இப்ப நான் உதவிக்காக ஆட்களை அனுப்பி வச்சா கூட அதனால எந்த யூஸும் கிடையாது. குருவே, நீங்க சொல்றது எனக்கும் புரியுது. ஆனா பாருங்க, மேப்ல இந்த இடம் மட்டும் தான் பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா ஹீரோவும் இங்கதான் இருப்பான். உள்ள போறதுக்கான நுழைவு வாயிலும் இங்கதான் இருக்கும். எனக்காக ஒரு முறை நீங்க ஆளுங்களை அனுப்பி வச்சு பாருங்களேன். ஆனா குரு கடைசி வரைக்கும் அதையெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இது ஹீரோவோட விதின்னு திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல தனியால ஹீரோ எத்தனை அரக்கர்களை தாக்க முடியும்? இப்ப இவனுக்குள்ள பவர்ஸ் வேற இல்ல. அதனாலயே என்னமோ அந்த அரக்கர்கள் இவன் உடம்ப காயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எதிரிகள்ல பல பேரை ஹீரோ கொன்னுட்டான். இவன் உருவாக்கி வச்சிருந்த சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் அழிஞ்சு போச்சு. கடைசியா இருக்கக்கூடியது இவன் கையில இருக்க அந்த ஈட்டி மட்டும்தான். எதிர் திசையில இருந்து வேற இன்னும் எதிரிகள் வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிமிஷம் ஹீரோனை நினைச்சு பார்த்துட்டு, என் கையில இருக்க காப்பு தானே எனக்குள்ள இருக்க மந்திர சக்தியை கண்ட்ரோல் பண்ணுது. சோ இதை தனியா பிரிச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும். கையில இருக்க ஈட்டியை வச்சு தான் கையவே துண்டா விட்டிடுவான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம ஹீரோ தான் பவர்ஸை பயன்படுத்தவே இல்ல. சோ அது ஏதோ தொட்டியில தேக்கி வச்ச தண்ணி மாதிரி அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு. இத தனக்கு சாதகமாக்கனவன் தான் உடம்புல இருக்க முழு பவர்ஸை பயன்படுத்தி தான் தலையோட மேல் பகுதியில ஒரு மிகப்பெரிய சக்கர வியூகத்தை உருவாக்குறான். எப்படியும் தான் சாக போறோங்கிற உண்மை தெரிஞ்சும் கூட அதை பத்தி கவலைப்படாம இந்த அரக்கர்களை அழிச்சே ஆகணுங்கிற எண்ணத்துல பாடு பயங்கரமா ஓடுறாங்க. இவன் ஓடுற வேகத்துக்கு தரையில நெருப்பே பிடிக்குது. கடைசியா அந்த அரக்கர்கள் மேல இவன் போய் இடிக்கும் போது மேல இருக்க சக்கர வியூகம் அப்படியே ஏதோ ஒரு வெடிகுண்ட போல அந்த அரக்கர்கள் மேலேயே பட்டு வெடிக்குது. இந்த சம்பவத்துல நம்ம ஹீரோ உயிர் பழச்சானா இல்லையாங்கிறத தெளிவா காட்டல. இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன வீடியோவா குருவும் ஹீரோனும் பாத்துருப்பாங்க. அப்ப குருவை பாருங்க, வழக்கம் போல இது அவனோட விதி முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாரு. இவ வேற ஹீரோவை காதலிக்கிறாள், சும்மா இருப்பாளா? என்னையா விதி, நானும் நீங்க ஒரு குருன்னு அமைதியா இருந்தேன். ஆனா இதெல்லாம் நடக்க போகுதுங்கிற உண்மை உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சும் கூட எதையும் தடுக்காம விட்டீங்கல்ல. நீங்க எல்லாம் ஒரு குருவா? இதுக்கு மேலையும் நான் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்க விரும்பல. நான் யாருங்கிற உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு இத்தனை வருஷங்களா தான் கையில மாட்டியிருந்த அந்த காப்பை உடைக்க முடியாம நம்மால இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா. ஆனா இப்ப இவளுக்குள்ள இருக்க வேதனையோட சேர்த்து தான் பவர்ஸை ஒன்னா பயன்படுத்தும் போது நொடி பொழுதுல அந்த காப்பே சின்ன பின்னமா உடையுது. சொல்ல போனா மாஸ்டரே ஒரு நிமிஷம் இவளோட பவர்ஸை பார்த்து மிரண்டு போயிடுவாரு. கட் பண்ணா அடுத்த சில மாதங்களுக்கு அப்புறமா நகரத்தோட அரச காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு 2 பேரு அரக்கர்கள் கூட கூட்டு சேர்ந்திருக்காங்கிற உண்மை தெரிய வந்துருச்சு. உடனே ஜோயினும் கூட்டாளிகளும் எல்லை பகுதியில அந்த 2 பேரையும் கட்டி போட்டு வழி கொடுக்க ரெடியா வச்சிருக்கானுங்க. ஆனா ஒரு எதிரிய கொல்ற மாதிரி இங்க இருக்க அரச காவலர்களை கொல்ல முடியாது. அதனால ராஜாவுக்கு கீழே இருக்க மத்த காவலர்கள், ஜோயின் நீ தப்பான பாதையில போயிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த 2 பேரையும் விட்டுரு. அப்படி இல்ல ராஜ்யமே உனக்கு எதிரா திரும்பும். ஆனா ஜோயின் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. இந்த 2 பேரால அப்பாவி மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. சோ சிறை தண்டனை கிடையாது, இவங்களுக்கு மரண தண்டனை மட்டும்தான் கரெக்டா இருக்கும்னு இவ வாழ வீச போகும்போது அரச காவலர்கள் ஜோயினை எதிர்த்து சண்டை போட வருவாங்க. அப்ப ஏதோ ஒரு மந்திர சக்தி அவங்க எல்லாரையும் படு பயங்கரமா அட்டாக் பண்ணுது. என்னடான்னு பார்த்தா கூரைகளுக்கு மேல ஒரு வெள்ளை காஸ்டியூம் போட்ட ஆள் நிக்கிறாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். லியோனுக்கு ஒரு நிமிஷம் எதுவும் புரியல. யோ சீனியரே, நீ எப்படியா இங்க வந்த? அந்த அரக்கர்கள் கதையை முடிச்சுட்டு நான் எப்பவோ திரும்ப வந்துட்டேன். ஜோயின், நீ இவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உனக்கு துணையா இருக்கேன். தலைவன் தனக்குள்ள இருக்க பவர்ஸை பயன்படுத்தும் போது அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஹீரோவோட முகத்தை பாருங்க, லைட்டா நீல நிறமா மாறி போகுது. கூடவே இவனுக்கு சண்டையில ஒரு கை போயிருக்குல்ல, ஆனா இங்க பார்த்தா 2 கைகள் இருக்கு. அப்படின்னா உண்மையாவே இது நம்ம ஹீரோ கிடையாதோ? கட் பண்ண பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ போர்க்களத்துல அரக்கர்களை அழிச்சதுக்கு அப்புறமா பாவம் அதே இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனையும் இவன் இவ்வளவு வாழ்ந்த வாழ்க்கையவும் நினைச்சு பார்த்துட்டு அதே இடத்துல இறந்தும் போயிருக்கான். அப்படின்னா இப்ப பிரசன்ட்ல ஹீரோவோட உருவத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின். ஆக்சுவலா ஹீரோவோட ஆசை என்னவா இருக்கும்? இந்த டாங்ஃபிங் நகரத்தோட மக்கள் தன்னையும் ஒரு வீரனா மதிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா இல்லையா? சோ அந்த ஆசையை நிறைவேற்றுற விதமா தான் நம்ம ஹீரோவோட உருவத்துல நம்ம ஹீரோயின் சுத்திட்டு இருக்கா. அவ இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவ ஆசைப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றிட்டு இருக்கா. சோ இந்த ஒரு சூப்பரான சீனோடயே இந்த படமும் முடியுது. நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய். Thank you. Love you all.